வாஞ்சையோடு சொல்லுமாக Oh
எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சாவாமை உள்ளவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாய் வென்றவர். ஹல்லேலூயா. ஓ, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள், கூடாத காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லும்போது எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது அவர்கள் குறுக்காக ஒரு செங்கடல் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மோசேயை கர்த்தரை பார்த்து முறையிடும் போது உன் கோலை நீட்டு என்று சொல்லும்போது கர்த்தர் இந்த செங்கடல் ரெண்டாக பிளந்து தேவ ஜனங்களுக்கு அவர் வழியை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட எரிகோ மதில்களை கர்த்தர் தானாக இடிந்து விழ செய்தார். எல்லாம் அது தேவனுடைய மகிமையினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் அது நடைபெற்றது. ஓ, இந்த காலவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் போராடி நாம் தோல்வி அடைந்தோமோ அந்த காரியங்கள் எல்லாம் அது தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அவர் எல்லாவற்றையும் அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தை சொல்லப்பட்டிருக்க அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து அவர் உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல் அவர் அழைக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஓ, இந்த கால வேளையிலோ விசுவாசத்தோடு ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அது இயேசுவின் நாமத்தினால் அது வாய்க்காதே போகும். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் வலது பக்கத்தில் அவர் நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கிருபை பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது அவர் கனி கொடுக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் கிருபை நம்மை இம்மட்டுமாக நம்மை நடத்தி வந்தாரே, அந்த கிருபைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நம்மளை விட்டு அநேகர் விலகி போனார்கள், ஆனால் தேவனுடைய கிருபை வரங்களோ ஒரு நாளும் அது மாறாத தேவன். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன், ஹல்லேலூயா, நம்மை தொட்ட தேவன், நீர் என்னோடு இருக்கிறதுக்காக நாங்கள் எதை குறித்து பயம் இல்லை என்று சொல்லி ஹல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, நம்மளை அழைத்த தேவன், என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான்
கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. என்ன குறித்து மென்மை பறந்து ஒன்றுமில்லை. ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு நொடி பொழுதும் இல்லாம வாழ முடியாத ஆண்டவரே, அதோடு முன்பாக நம்மை தாழ்த்தி ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைத்தது எல்லாம். ஆமென். எல்லாம் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லாம, அவர் தயவு இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கிருபையினாலும் அவர் இரக்கத்தினால் கர்த்தர் நம்மை முடிசூட்டி வைத்திருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிலியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறது போல, கண்ணின் கருவிலியை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்த நம்முடைய தேவனாய் கர்த்தரை எல்லாரும் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த கால வேளையில் ஆண்டவரே, இன்னும் இந்த ஆராதனை மூலமாக உம்மாண்டை கிட்டி நெருங்கி சேர வேண்டும் ஆண்டவரே. உலகத்தின் பக்கமாக அல்ல ஆண்டவரே, உம்மோடு இருக்கணுமாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தோடு, உம்முடைய மகிமையோடு, உங்க வல்லமையோடு நாங்கள் இன்னும் இணைந்து இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்டா, கர்த்தருடைய மகிமை எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறது போல, நான் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், உம்முடைய ஆலயத்தில்
வாழ்க்கையிலே உங்களுடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லியிருக்க போல எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் உங்களுடைய மகிமையை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி எல்லா கைகளை உயர்த்தி வாஞ்சியோடு விருப்பத்தோடு கேட்போமாக. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீ. எல்லாரும் கைகளை தட்டி இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி வந்தீரே, பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி வந்தீரே. இறங்கி வந்தீரே,
எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. ஓ மகிமையிலிருந்து பேசுகிற தேவன், ஹalleluya, வழி இதுவே என்று சொல்லி நம்மை நேர்வழியாய் நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, தொடர்ச்சியாக எங்களை நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக. பாடல்கள் மூலமாக, ஓ தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பிரதியட்சயமாக நீர் வெளிப்பட போகிறதுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, எங்களோடு இடைப்படுங்க. உங்களுடைய ஆளுகைகள் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் உட்கார்வோம். உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும் என்கிற பாடலை நாம் பாடுவோம் இந்த வேளையிலே. தேவா எழுந்தருளும் உயர் பலத்தின் மேன்மையுடன். பலத்திலே தேவா எழுந்தருளும் உயர் பலத்தினால் என்னை நிறைத்திடும். உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும் உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன். உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும் உயர் பலத்தினால் என்னை நிறைத்திடும். சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை என்றும் படுத்த வல்ல நாயகனே. சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. பலத்திலே தேவா எழுந்தருளும் உங்கள் மகத்துவத்தின் மேன்மையுடன். உங்கள் பலத்திலே தேவா எழுந்தருளும் உயர் பலத்தினால் என்னை நிறைத்திடும். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். சோறும் மண் சரீரம் உள்ளம் உயர்ந்திட தாரும் நின் அபிஷேகமே. சோறும் மண் சரீரம் உள்ளம் உயர்ந்திட தாரும் நின் அபிஷேகமே.
மெல்கிசேதேக் முறைமையிலே வந்த நீ நித்திய ஆசாரியராய் விளங்குவீரே. மெல்கிசேதேக் முறைமையிலே வந்த நித்திய ஆசாரியராய் விளங்குவீரே. வாலிபர்களை எழுப்புவீர். எழும்பி நின்று சாலேமில் ராஜரீகம் செய்வோம். சாலேமில் ராஜரீகம் நீதி ஓங்கிடவும் ராஜமெங்கும். ராஜாக்கள் பிரமிக்க ஜாதிகள் நடுங்க சீயோனை சீரக்க செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்க
பிரமிக்க ஜாதிகள் நடுங்க சீயோனை சீரக்க செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்க ஜாதிகள் நடுங்க சீயோனை சீரக்க செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்க ஜாதிகள் நடுங்க சீயோனை சீரக்க செய்வீர். ஓ க்ளோரி. ராஜாக்கள் பிரமிக்க ஜாதிகள் நடுங்க சீயோனை சீரக்க செய்வீர். தன் பலத்திலே தேவா எழுந்தருளும். முறை மேலே வந்தது காலை பனி சமம் யவன ஜனம் பாரினில் வீழந்த செய்தி. காலை பனி சமம் யவன ஜனம் பாரினில் வீழந்த செய்தி. காலை பனி சமம் யவன ஜனம் பாரினில் வீழந்த செய்தி. காலை பனி சமம் வாலிபர்கள் எழுப்புவார்களாக, யவன ஜனம் எழுப்புவார்களாக. அலைப்பனி சமம் யவன ஜனம் பாரினில் வீரக்க செய்தி. ஒரு முறை கூட அலைப்பனி சமம் இந்த பலத்திலே தேவா எழுந்தருளும். உங்கள் மகத்துவத்தில் மேன்மையுள்ள பலத்திலே தேவா எழுந்தருளும். உங்கள் மகத்துவத்தின் மேன்மையுடன் உங்கள் பலத்திலே தேவா எழுந்தருளும். உயர் பலத்தினால் என்னை நிறைத்திடும். மரித்த சரீரங்களை உயிரோடு கூட எழும்பச் செய்கிறவர். எஸ், அப்படிப்பட்ட வல்லமை உம்மிடத்திலே உண்டு. எங்கள் ஆவியானவரிடத்திலே உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாலிபர்கள் கன்னிகைகள் எழும்பும்படி செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்ளுகிறோம் அப்பா பிதாவே. உட்கார்ந்து கொள்வோம். அறிவிப்புகளை கேட்கலாம். சாரோனின் ரோஜா ஏஜி சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஞாயிறு ஆராதனை நேரங்கள் காலை 5, 7, 9 என 3 ஆராதனைகளும் மற்றும் மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் நடைபெறும். அபிஷேக கூட்டம் மேலே உள்ள இம்மானுவேல் ஹாலில் ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலும் சனிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கும் நடைபெறும். ஜெப பங்காளர்கள் ஊழியத்தில் இணைய விரும்புகிறவர்கள் மேலே உள்ள இம்மானுவேல் ஹாலில் பங்கு பெறலாம். மாற்றுத் திறனாளிகளுக்கான கூட்டம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கும் தெலுங்கு ஹாலில் நடைபெறும். தாவீதின் கூடார ஜெபம் 24 மணி நேரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் யாவரும் உற்சாகமாய் பங்கு பெற கேட்டுக்கொள்கிறோம். அதிகாலை ஜெபம் அருணோதயத்தில் ஆண்டவருடன் தினமும் காலை 5 மணிக்கு மெயின் ஹாலில் வைத்து நடைபெறும். தொழில் செய்பவருக்கான ஜெபம் ஒவ்வொரு புதன் காலை 6 மணிக்கு தொழில் செய்பவர்களுக்கான ஜெபம் மெயின் ஹாலில் வைத்து நடைபெறும். வேதப்பாட வகுப்பு ஒவ்வொரு புதன் மாலை 6:30 மணிக்கு நமது வேதப்பாட வகுப்பு நடைபெறும். பொதுவான உபவாச ஜெபம்
பொதுவான உபவாச ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். சிறுவர்களுக்கான சண்டே ஸ்கூல் 3 ஆராதனை வேளையிலும் மேலே உள்ள இம்மானுவேல் ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவமனை மற்றும் தெரு பிரசங்க ஊழியம். மருத்துவமனை ஊழியம் சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணிக்கும், தெரு பிரசங்க ஊழியம் ஞாயிறு தோறும் மாலை 3 மணிக்கும் நடைபெறும். பராமரிப்பு குழு. நீங்கள் வசிக்கும் பகுதியில் நமது சபை மூலம் நடைபெறுகிற பராமரிப்பு குழுவில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பிற மொழி ஆராதனைகள். தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆராதனை ஞாயிறு காலை 7 மணிக்கும், ஆங்கில ஆராதனை ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் ஆங்கில ஆராதனை வளாகத்தில் நடைபெறும். திருமண தகவல் மையம். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் திருமண தகவல் மையம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை சபை வளாகத்தில் நடைபெறும். இப்பொழுது கொடுக்கப்பட்ட எல்லா அறிவிப்புகளையும் மனதில் வைத்து ஊழியம் மற்றும் ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள். இப்பொழுதும் மற்ற அறிவிப்புகளை அறிவிக்க கேட்போம். கர்த்தருக்காக வாழவும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யவும் தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுக்க இருக்கிற உன்னதமான தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று தான் நான் முதன் முதலாக இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கேன் என்று சொல்லுபவர்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கரங்களை உயர்த்தி காட்டும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் கரங்களை உயர்த்தினவர்கள் நீங்கள் எழுந்திருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் நம் கரங்களை தட்டி யாவரும் வரவேற்போம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த வாலண்டியர்ஸ் கூட கடந்து சென்று நீங்கள் உங்களுடைய தகவல்களை கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஞானஸ்தான வகுப்பு நமக்கு நடைபெறுகிறது. கார் பார்க்கிங் ஏரியாவில் உள்ள ஞானஸ்தான வகுப்பறையிலே இந்த வகுப்பு நடைபெறுகிறது. 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், ஆனால் ஞானஸ்தானத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்பவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வாலண்டியர்ஸ் கூட கடந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 4 மணிக்கு நமக்கு சுவிசேஷ சுகமிழுக்கும் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனையிலே இலவச மருத்துவ முகாமும் இணைந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ முகாம் அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. எனவே இந்த மருத்துவ முகாம் தேவைப்படுகிறவர்கள், இல்லை உங்கள் வீடுகள் அருகில் இருக்கிறவர்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு இந்த மருத்துவ முகாம் நீங்கள் அழைத்து வரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அந்த முகாமுக்கு வருகிறவர்கள் நீங்கள் தவறாமல் JS ஹாலில் வைத்து நடைபெறுகிற சுகமிழுக்கும் ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது. குழந்தை பிரதிஷ்டைக்காக ஆயத்தமாக வந்திருப்பவர்கள் நீங்கள் இந்த அறிவிப்பு வாசிக்கும் போது நீங்கள் மேடைக்கு முன்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை ஆராதனை நமக்கு குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஆராதனை நடைபெறும். நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கே என்ற தலைப்பில் குடும்பத்திற்கான விசேஷ கூடுகையாக இந்த கூடுகை நடைபெற இருக்கிறது. இந்த கூடுகையிலே 5 பிரிவாக நமக்கு நிகழ்வுகள் நடைபெறும். கப்பிள்ஸ்க்கு என்று, சிறுவர்களுக்கு, வாலிபர்களுக்கு மற்றும் தனித்து வாழ்பவர்களுக்கு என்று பிரித்து இந்த ஆராதனை நடைபெறும். எனவே நீங்கள் குடும்பமாக இது கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் கூட கூடுதல் சிறப்பாக கப்பிள்ஸ் மீட்டிங்கிலே சிறப்பு படக்காட்சி ஒன்று போடப்பட இருக்கிறது. எனவே கப்பிள்ஸ் மீட்டிங்கிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கப்பிள்ஸ் மீட்டிங்கு நீங்கள் கணவன் மனைவியாக நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடத்திற்கான வசன ஒப்புவித்தல் போட்டி இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 500 வசனங்கள் ஒப்புவிக்கிற அந்த போட்டியானது இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நடைபெறும். இதற்கு பெயர் கொடுக்கிறவர்கள் நீங்கள் தவறாமல் உங்கள் பெயர், உங்கள் ஏரியா மற்றும் மொபைல் நம்பரை நீங்கள் கீழே உள்ள ஆஃபீஸில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம், அல்லது உங்கள் ஏரியா தலைவரிடம் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பெயர் கொடுத்தவர்களுக்கு என்று நடைபெறும் என்பது தகவல் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லப்படும். தலைமை போதகரை சந்திக்க விரும்புபவர்கள் இன்று 3வது ஆராதனை முடிவிலும் புதன்கிழமை மாலை நடைபெறும் வேத பாட வகுப்பு முடிந்தவுடன் நீங்கள் சந்திக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செவ்வாய் மாலை நடைபெறும் சந்திப்பு இருக்காது என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மத்திலே சில சாட்சிகள் இருக்கிறது, அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். குமாரி என்பவர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய பேரன் நிரஞ்சன் என்பவர் 10ஆம் வகுப்பு தேர்விலே 455 மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ணுவதற்கு ஆண்டு உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் குமாரா என்ற 8 மாத குழந்தைக்கு பிறக்கும் பொழுதே உதடு துண்டிக்கப்பட்டதாக இருந்தது. கர்த்தரின் கிருபையாலே அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஜெபித்த ஊழியர்களுக்கு நன்றி என்று சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் இன்னொரு சாட்சி, பிஷல்லா என்கிற சகோதரி, நான் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினேன், நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். 600க்கு 510 மதிப்பெண்கள் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். நல்ல காலேஜில், விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் இடம் கிடைக்க தேவன் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லி சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறார்கள்.
2 ஜெபக்குறிப்புகள் நம்மத்தில் இருக்கிறது. யுவராஜ் என்கிற சகோதரர், அவருக்கு வயது 35. அவங்க கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது 4th ஸ்டேஜில் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. அவங்க உயிர் பிழைக்கும்படி அவங்க குடும்பத்தார் ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அதேபோல் கணேசன் என்கிற சகோதரர், வயது 55. அவங்களும் கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும் சொல்லி இந்த 2 ஜெபக்குறிப்புகளாக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, மனிதர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் கர்த்தாவே, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிந்து கர்த்தாவே, இந்த வேளையில் 2 சகோதரர்களுக்கு அவங்க சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. இந்த கேன்சர் வியாதியினால் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரருக்கு கர்த்தாவே, சகோதரர்களுக்கு நீங்கள் அற்புத சுகத்தை கர்த்தாவே நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யுவராஜ் என்கிற சகோதரருக்கு நீங்கள் ஆண்டவரே அப்பா சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய வல்லமை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உயிர்ப்பிக்கிற உங்களுடைய வல்லமை கர்த்தாவே, இந்த மகனுக்குள்ளாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியின் கூறுகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்கள் மாற்றி கர்த்தாவே, நீங்கள் மகனை ஆண்டவரே அப்பா சாட்சியாய் நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கணேசன்கிற சகோதரருக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் சுகத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே அப்பா அந்த போராட்டங்களும் கர்த்தாவே மறையும்படியாய் ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையும் வார்த்தையை பகிர்ந்தளிக்கிற தேவனுடைய தாசனையும் நான் கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே நாள் பஸ்கா பண்டிகை கொண்டாட ஆரம்பித்து அதிலிருந்து 50வது நாள். 2000 வருடங்களுக்கு முன்பாக இதே பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 120 பேர் மேலே இறங்கினார். அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் அதே தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்த ஜனங்கள் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் எழும்பி நின்று நாம் வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு முறை கூட, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பரமண்டல ஜெபத்தை ஜெபிக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். எல்லாரும் கர்த்தரை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விரும்பி கேட்ட ஆகாரத்தை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாஞ்சையும் தவனத்தையும் எங்களுக்குள்ளாக தந்தீர். ஜெப நேரத்தில் எங்களோடு கூட பேசினீர். எங்களோடு கூட இடைப்படுகிற உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை எங்கள் மத்தியிலே நீர் கிருபையாய் விளங்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஆளுகை செய்கிறதான எங்கள் தேவனாகிய கர்த்தாதி கர்த்தாவே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிப்போம் இந்த வேளையிலே. மேடா ஹஸ்ஸா கட்ட ஹஸ்ஸோ தோரோ தம்பேடா ஹஸ்ஸா பஹஷ் rompe hefete kantia satatorodo lampe di hasaito hodom bahanda sibedi
மைண்டே ஹெதோரு பரி ஹஃபடி பௌகோ ஹஃபெனி மிதியாடா ரம்பிரியா பதியாட்டா பௌரி பிதியாடு பரபா. மரித்திருக்கிற நீ உயிரோடு கூட எழும்பு, உயிரோடு எழும்பு. நீ ஜெபித்து பல வருடங்களாகிறது, நீ வறண்டு இருக்கிறாய். எழும்பு, மனம் திரும்பு. அநேகர் மேல் தேவன் தம்முடைய புது கிருபைகளை பொழிந்து கொண்டு இருக்கிறார். புதிய பாஷைகள், உம்முடைய புதிய நிரப்பப்படுதல். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ glorious Lord God Jesus, hallelujah. ஓ great God, hallelujah. நீர் எங்கள் மத்தியிலே நல்லவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட பேசும்படியாக நீர் இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே 2-3 பேர் கூடி வந்தாலும் அங்கே இருக்கிறீர். அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். எல்லாவற்றிலும் உங்களை துதிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம், எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே. ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கவலை ஏற்படுகிறது? போன வாரத்திலே கிட்டத்தட்ட 7 குறிப்புகளை நாம் பார்த்தோம். இயேசு சொன்னார், ஏன் கவலை வருகிறது? அந்த வார்த்தை வரும்போது அதை எழுதி வைக்கணும். யூடியூப்பில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிரசங்கமும் நான் நினைக்கிறேன் அதை அப்படியே கொடுக்குறாங்க. என்னுடைய தமிழ் நோட்ஸை நான் அப்படியே கொடுக்கறது உண்டு. அதை போய் நீங்கள் பார்த்து அந்த வார்த்தைகளை நீங்கள் ஈவன் டவுன்லோட் செய்தும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைத்து கொள்ளலாம். வரி ஃபார் ஃபுட், சாப்பாட்டுக்காக, உடுப்புக்காக, வஸ்திரங்களுக்காக, நாளைக்காக உள்ள கவலை. நேற்று கவலைப்பட்டீங்கன்னா, நேற்றைய குறித்து யோசித்து ரிக்ரெட் பண்ணால் அது இன்றைய தினத்தையும் பாதித்து நாளைய தினத்தையும் அது பாதிக்கும். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அற்ப காரியங்களுக்காக கவலை, மாற்ற முடியாது. மற்ற காரியங்களுக்காக கவலை. அப்புறம் சூழ்நிலைகளிலே சிச்சுவேஷன்ஸ், வரி ஃபார் சிச்சுவேஷன்ஸ், அதிலே கவலை. நான் குள்ளமாக நான் ரொம்ப படிக்கலையே, நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேனே, நான் அழகா இல்லையே, இப்படிப்பட்ட கவலை. வரி அபவுட் சிச்சுவேஷன்ஸ். அப்புறம் 7வது, எப்படி இந்த கவலையை மேற்கொள்கிறது? வரி ஹேண்ட்லிங் அப்படின்னு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு முன்னால் நான் பைபிள் வாசித்துட்டு இருக்கும்போது கர்த்தர் மத்தேயுவிலிருந்து அந்த வசனத்தை என்னோடு கூட பேசினார். நான் இவ்வளோ லைனாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு அது சொல்ல முடியல. நீங்கள் தியானிச்சிருந்தீங்கன்னா அதை சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக அதை தியானிக்க, அதை பேச பேச அந்த வார்த்தை நமக்குள்ளாக தங்கி இருக்கும். தங்கி இல்லைன்னா பிரச்சனை. சோதனை ஈஸியாக நம்மை மேற்கொண்டு விட்டு சென்றுவிடும், நம்மை கவலைக்குள்ளாக ஆக்கிவிடும். ஸ்தோத்திரம். இப்போ இந்த காலை வேளையில் இயேசுவின் சீஷர்களும் கவலைப்பட்டாங்க. இயேசு ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் மன வியாகுலத்துக்குள்ள போனார். கெத்செமனே தோட்டம். அவர் எதுக்காக போனார்? உங்களுக்காக, எனக்காக போனார். ஆமென். நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவ்வளவு ஒரு பயங்கரமான துக்கத்தை அவர் தம்மேல் எடுத்துக்கொண்டார். அவர் எந்த பாவமும்
அவர் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழிய நாட்கள் அவ்வளவுதான். இப்போ என்னுடைய ஊழிய நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷங்களுக்கு மேலாக. இயேசுவை காட்டிலும் நம்மெல்லாம் கொஞ்சம் லோவாக தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், அப்போ பயங்கரமாக தேவன் கிரியை செய்வார். ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். சில ஊழியர்கள் போட்டு ஊழியத்தின் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும், குட்டிக்கரணை அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய இது செஞ்சு பார்ப்போம், ஒன்றும் பெரிய ரிசல்ட் இருக்காது. என்னத்தடா சாதிச்சோம் அப்படி இருக்கும். போன வாரம் ஒரு ஊழியர் என்னுடைய தகப்பனார் பேசின ஒரு போதகர் கூட்டத்தில் நடந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா பேசினது எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னாங்க, நாங்கள் 50 வருஷம் என்னெல்லாமோ குட்டிக்கரணெல்லாம் அழிச்சிட்டோம் ஊழியத்தில், ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஆனால் 50 வயசுக்கு அப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா. சில வேளை நம்ம வாழ்க்கையில் நிறைய போட்டு குட்டிக்கரணம் அதெல்லாம் போட்டு அடித்து பெரிய ரிசல்ட் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், அந்த நேரத்தில் ஆண்டவர் மடையை திறந்து விடுவார் அப்படின்னா. ஹல்லேலூயா. அதனால் சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ, நான் செஞ்சு பல காரியங்கள் முயற்சி செஞ்சு அதனுடைய பலன் கிடைக்கலையே. பலன் வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ யோசித்து பார்த்தேன், அப்பாவுடைய காலத்திலே எனக்கு இன்னும் 50 ஆகலை. கர்த்தர் நல்லவர். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 50க்கு வந்த பிறகு தான் நான் ஏதோ கொஞ்சமாவது ரிசல்ட்டை நான் ஊழியத்தில் பார்த்தேன் அப்படின்னு ஊழியர் கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. அது இளம் ஊழியர்களுக்கு அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சரி, நீ சோர்ந்து போகாமல் செய்யி, அதனுடைய பலனை நீ பார்ப்பாய். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இயேசு ஊழியம் செஞ்ச வருஷம் 3 வருஷம்தான். 3 வருஷத்தில் கலக்கிட்டு போயிட்டார் அவர். ஆமென். அப்போ 3 வருஷத்தில் கலக்கணும்னா நம்மளும் 33 வயசில் செத்துருக்கணும். சரி, ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மளை இந்த உலகத்தில் உயிரோடு வச்சிருக்கிறார். இதை தெரிஞ்சுக்கணும். இயேசு தனியாக 1 வருடம் அவர் ஊழியம் செய்தார், 1 இயர். அதுக்கப்புறம் தான் 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் இயேசு சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். அது வரைக்கும் அவர் தனியாக தான் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார். அப்புறம் கிட்டத்தட்ட 2லிருந்து 2.5 வருஷம் சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். சீஷர்களை அவர் உருவாக்கினார். அந்த சீஷர்கள் மூலமாய் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் ஒரு ஆளாக வந்த இயேசு அந்த முழு இஸ்ரவேல் தேசத்தையும் 3 வருஷத்தில் கலக்கிட்டு போயிட்டார் அவர். ஆமென். உண்மையாக கலக்கிட்டு போயிட்டார். he accomplished. அதே மாதிரி தேவன் உங்களையும் என்னையும் சாதிக்க அழைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்தில் 245 நாடுகள் இருக்குது. இந்த எல்லா நாடுகள்லையும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகையில் 3/2 பாகம் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் இறங்கி வந்தார். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஊழியம் செய்ய யாருமே இல்லையே. நீ எழும்பு, உன் கூட ஒரு பெரிய கூட்டம் எழும்பும். ஆமென். ஒரு ஆள் எழும்புனா போதும். அதனால தான் நான் என்ன அப்படி தான் சொல்லுவேன், ரூஃபஸ் எழும்பு, நீ எழும்பு, இன்னும் எழும்பு. கர்த்தர் உன்னை எழுப்பி இருக்கிறார், இன்னும் நீ எழும்புவ. ஹல்லேலூயா. எழும்ப எழும்ப ஒரு திரள் கூட்டமான சேனை தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். அப்போ இயேசு தான் முதல்ல அவர் தனியாக அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். இயேசு தம்முடைய ஊழியத்தை இது பண்ணும்போது, கானாவூரில் அற்புதம் செய்யும்போது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுது. சீஷர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அற்புதம், சந்தோஷம். குஷ்டரோகியை சுகமாக்குறாரு.
கண் பார்வை இல்லாதவங்க பார்வை அடைகிறாங்க. சீஷர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இவரோட நம்ம என்றென்றைக்கும் இருப்போம், மேசியா இவர் அப்படின்ற மேசியான்னு கண்டுபிடிச்சிட்டான். பேதுரு கண்டுபிடிச்சிட்டார். இப்போ அதே பேதுருட்ட மற்ற சீஷர்கள்ட்டையும் இயேசு சிலுவையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், மேசியா அப்படின்லாம் சொன்ன பிறகு இப்போ சிலுவையை பற்றி இயேசு பேச போகிறார். அந்த வசனத்தையும் சொல்லிட்டு வாசிங்க சிஸ்டர். லூக்காவில் இருக்கிற அந்த வசனம் என்னது? மார்க்கு 8:31 வாசிங்க. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு. மனுஷகுமாரனுக்குரிய நிலைமையை பாருங்க, எல்லாராலையும் ஆகாதவன்னு தள்ளப்பட்டார். நான் சில வேளையில் யோசித்திருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய முயற்சி, உழைப்பு, என்னுடைய தாளந்துகள் எல்லாம் சில பேர் பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டாங்களே ஆண்டவரே. கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டால் பரவாயில்ல, கருவேப்பிலையில் அவ்வளவு மெடிசன் இருக்குது இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க? ஆகாதவன்னு தள்ளிட்டாங்க. இதை வாசிக்கும்போது நான் சொல்லுவேன், உங்களே அப்படி பண்ணிட்டா நான் ஏமாத்துறோம் ஆண்டவரே. அதே இயேசு எங்கே தள்ளப்பட்டாரோ அவர் உயர்த்தப்பட்டார், அவர் மகிமைப்பட்டார். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு தொடர்ந்து கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்படின்னா என்ன? சிலுவைக்கு நான் போகணும்பா அப்படின்னு சொல்லி இயேசு போதிக்க தொடங்கினார். தலைவராக இருக்கிறது பேதுருவாங்க, மற்ற சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லார்ட்டையும் சொன்னார். பேதுரு இதை கேட்டார். இவங்க யாரும் இதை விரும்பலை, எதிர்பார்க்கல. பேதுரு இயேசுவை கூப்பிட்டு சொன்னார், இயேசுவே இது உமக்கு நேரிடக்கூடாதே. இன்னொரு சுவிசேஷத்தில் போட்டிருக்கு, பேதுரு அவரை தனியே கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினான் அப்படின்னு. எதனால? சிலுவை பேதுருவுக்கு பிடிக்கல. எந்த சீஷர்களுக்கும் சிலுவை பிடிக்கல. ஏன் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்குமா? நான் சொல்றேன், இந்த மாம்சத்துக்கு சிலுவை பிடிக்காது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், மாம்சத்தை சிலுவையில் அறை. எப்படி அறையிறது? மாம்சத்துக்கு பிடிச்சதை கொடுக்கக்கூடாது. சில வேளையில் அது கேட்கும், இப்போ உனக்கு மட்டன் பிரியாணி வேணும், பீட்சா வேணும். ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். இந்த நேரத்தில் மனுஷன் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான். இதுக்கு பேர் என்ன? சிலுவையில் அறையிறது. மாம்சத்தை இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். அது கேட்கும், என்னத்தை வேணாலும் கேட்கும். மாம்சத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா அது இன்ஃபினிட்டி, அதுக்கு முடிவில்லாமல் போகும். ஆமென். தாவீதுக்கு எத்தனை ஒரு 10 மனைவி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எண்ணலை, அத்தனை இருக்கு. பொண்டாட்டி வீட்டில் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பத்சேபால போய் பார்க்குறான். இதுதான் மாம்சம். என்னப்பா, உன் வீட்டில் இருக்கிற மனைவிட்ட இருக்கிறது தானே அவாட்டையும் இருக்கு. மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா அது எப்படி பிஹேவ் பண்ணுன்னே சொல்ல முடியாது. தாவீதுடைய மகன் சாலமோன், அவர் அண்ணன், பெரிய அண்ணாச்சி. அவர் போயிட்டார். 1000 நீ 1000 அடைஞ்சாலும் உனக்கு திருப்தி வராது. உன்னோட நீ இருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப. ஆமென். தேவன் ஒருத்தருக்கு ஒருத்தியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் தான் மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், சமாரியா ஸ்திரீ மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தா பண்ணிட்டே போக வேண்டியதான். அதான் ஒரு ஜோக்கை வாசிச்சேன். இங்கிலீஷில் நடிக்கிறதான ஒரு பெரிய நடிகை எலிசபெத் டெய்லர், ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நல்ல ஷேக்ஸ்பீரியன் பிளேலெலாம் அவங்கள போட்டு விட்டுருப்பாங்க. அந்த அம்மா ஒரு சமாரிய ஸ்திரீ மாதிரி, 8 புருஷன் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு.
அப்போது ஒரு போதகர் சொன்னார், காங்கிரியம் முன்னால் வந்து, எலிசபெத் டெய்லர் தன்னுடைய புருஷனை கல்யாணம் பண்ண பிறகு சொல்கிற முதல் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன வார்த்தைன்னு எல்லாரும் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், நான் உங்களை ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டேன். ஐ வில் நாட் கீப் யூ ஃபார் லாங். ஜோக்குக்கு நல்லா இருக்குது, ஐ வில் நாட் கீப் யூ ஃபார் லாங். வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மாதிரி தாவிட்டே போக வேண்டியதான். அப்போது இந்த மாம்சத்தை உயிரோடு வச்சு பிழைக்க வச்சு அது வந்து நல்லா இருக்க விடலை. மாம்சம் வந்து எப்படின்னா பாம்பு மாதிரி. எல்லாரும் சொல்லுங்கள், பாம்பு. பாம்பு அப்படியே படம் எடுத்து நிற்கும். அதை நல்லா கொழுக்க வச்சு அதை அடிக்கலாமா? அது சரி வருமா? இல்லாட்டி அந்த பாம்பை பட்டினி போட்டு அப்படியே அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாமா? எது நல்லது? ஃபஸ்ட்டா செகண்டா? ஆமாம், ஃபஸ்ட்டு என்னது? இந்த பாம்பை கொழுக்க வச்சா அதை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. மாம்சம் அப்படி ஒரு பாம்பு மாதிரி. இதை எப்பப்போ பட்டினி போடணுன்றது தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வித பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எதுனாலையும் போகாது. சரி, இந்த மாம்சமான இந்த சீஷர்களுக்கு இந்த சிலுவைனா அவங்களுக்கு புரியல, பிடிக்கல. இயேசு சொல்றார், நான் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆவது நாள் நான் திரும்பவும் எழுந்திருப்பேன்றாரு. அவங்களுக்கு அது விளங்கலை. வாசிங்க, அதே சிலுவை குறித்து இயேசு சொல்லிட்டு மார்க்கு 9:32 வாசிங்க. அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். இதை பத்தி, சிலுவையை பத்தி, உயிர்த்தெழுதலை பத்தி அது வந்து அறிந்து கொள்ளவில்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து கேட்கறதுக்கும் பயம். ஒரு காரியம் புரியலன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? மேக்ஸில் டீச்சர் நடத்துகிறாங்க, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வருது, இன்டெக்ரல் கால்குலஸ் வருது, புரிகிறது கஷ்டமாக இருக்குது, இது நம்மளுக்கு ஒத்து வராதுப்பா, விட்டுடலாம் அப்படின்னு நினச்சா என்ன ஆகும்? பரீட்சை வரும்போது 20 மார்க் காலி அங்கே முக்கியமாக. இதனால தான் நான் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது அப்போவே மேக்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் தரிகிணத்தாமல் இருந்தது எனக்கு. நான் முடிவு பண்ணேன், இது நம்மளுக்கு +1க்கு அவசியப்படாது அப்படின்னு மேக்ஸை வந்து விட்டுட்டு வாங்கப்பா பியூர் சயின்ஸுக்கு போகலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். அங்கே பியூர் சயின்ஸில் உட்காந்துருக்கிறேன், ஃபிசிக்ஸ் கிளாஸில். அங்கே வந்து டிரைவேஷனில் கால்குலஸில் இது பண்ணுறாங்க. அந்த டீச்சரை பார்த்து உள்ள மனசில், யோ இங்கேயும் வந்து மேக்ஸாக எடுத்துகிட்டு இருக்க, இங்கே அது வேண்டாம் அப்படின்னு விட்டால் என்ன ஆகிறது? 20 மார்க் அம்பேல். எப்படியாவது புரியாட்டாலும் அந்த நேரத்தில் ஏதாவது மக்கப்பாவது பண்ணி ஏதாவது படித்து தான் ஆகணும், இல்லாட்டி வேற யார்கிட்டையாவது போய் கேட்கணும். அது என்ன கால்குலஸாக இருக்கட்டும். ஏதோ ஒரு பாடம் புரியல அப்படின்றதுக்காக அதை விட்டுட்டு போக முடியாது. அதனால விடுறவங்களுக்கு தான் இழப்பு. யூ வில் பி த லூசர். கணவன் மனைவிக்கு இடையில புரிதல் வரல அப்படின்னு சொன்னால் அப்படியே இருந்துட்டு இருக்கிறதுக்கு விடுறதில்ல. புரிதல் வர்றதுக்கு என்ன பண்ணுமோ, உட்கார்ந்து பேசணும், சில குற்றங்களை அறிக்கையிடணும். நான் செஞ்சது தவறு, இந்த காரியத்தில் நான் நடந்துக்கிட்டது தப்பு. என் மனைவி சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது புருஷ மனைவியை எடுத்து பேசுங்க, புரிதல் வரும். பேச பேச தான் வரும். ஆமென். பாட பாட ராகம், மூட மூட ரோகம். ரோகம்னாலும் அர்த்தம் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. ரோகம்னா வியாதி. ஆனால் அது என்ன பண்ணுறது? எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இப்போது இவங்க இதை புரியாததுனால இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வேற என்னெல்லாமோ செய்கிறாங்க. என்ன, நமக்குள் யார் பெரியவர்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க சீஷர்கள். சிலுவையை பற்றி கேட்டு அறிஞ்சிருந்தா போதும், வேண்டாத சண்டைலாம் உனக்குள்ள வராது. ஆமென்.
ஏன்னா சிலுவைக்குள்ளதான் அவ்வளவு மகிமை இருக்குது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தமும் தெரியல, அதை இயேசு எதுக்காக சொன்னாரு அப்படின்றதையும் இவங்களுக்கு புரியல. பிரசங்கத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு புரியலன்னா வீட்டில் போய் அதை பேசுங்க. உங்க புருஷன்கிட்ட கேளுங்க, உங்க மனைவிட்ட கேளுங்க, பிள்ளைகளை உட்கார வச்சு புரிஞ்சுதான்னு கேளுங்க. இன்னைக்கு பாஸ்டர் இந்த சத்தியத்தை பேசினாருன்னு அங்கே சொல்லி கொடுங்க. சண்டே ஸ்கூலில் நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு குடும்ப ஜெபத்தில் கேளுங்க. வீட்டுக்கு போய் கேளுங்க. காரில் வந்திருப்பீங்கன்னா காரில் போகும்போதே பேசுங்க. இன்னைக்கு இந்த குறிப்பு அப்படின்னு பேசுங்க. நீங்கள் பேசுறதுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்கள்கிட்ட ஏன் மூலமாக பேசுகிறார். ஆமே, ஆமாம், ரகசியமாக வச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அப்படின்னா இதை ஓப்பனாக பேச மாட்டார். வார்த்தை என்பது ஒருவருக்கொருவர் டிஸ்கஸ் பண்ணுவதற்காக, ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்காக. அப்பதான் அந்த வார்த்தை தன்னுடைய பலனை கொடுக்கும். இப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதபடியினாலே இயேசு சிலுவைக்கு போவார்னு தெரியல, உயிர்த்தெழுதுவார் அதுவும் தெரியல, அதை கேட்கவும் இல்லை. ஒன்று உங்களுக்கு தெரியல, வீட்டார்கிட்ட கேட்டு பாருங்க. தெரியலனா கேர்சல் லீடர்கிட்ட கேளுங்க, செக்ஷனல் லீடர், ஏரியா லீடர்கிட்ட கேளு. அவங்களுக்கும் தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விசிட்டிங் டைமில் என்கிட்ட வாங்க. பாஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்க, அல்லாட்டி வேதத்தில் இப்படி இருக்குது, எனக்கு இதுக்கு விளக்கம் தெரியல. உங்களுக்கு எது தெரியலையோ, எதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலையோ அது உங்களை பாதிக்கும். அது உங்களை பாதிக்கும். அதான் சீஷர்களை அது பாதித்தது, அவர்களை பயத்திற்குள்ளாக்கினது. ஒரு முக்கியமான வசனத்தை இயேசு சொல்லுகிறார். விதைக்கிற உவமையை சொல்லும்போது இயேசு சொல்லுகிற காரியத்தை அங்க பாருங்க. மத்தேயு 13:19 வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கிறான். அந்த காலத்து தமிழ்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க? கேட்டு என்ன பண்ணியிருக்கிறான் சொல்லுங்க? உணராதிருக்கும் போது. தொடர்ந்து வாசிங்க. பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வழி அருகே விதைக்கப்பட்டவன் அவனே. ராஜ்யத்தின் சுவிசேஷ வசனத்தை கேட்டும், இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? கையில் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு? தமிழில் என்ன போட்டிருக்கு? உணராது இருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆஃப்டர் ஹியரிங் த வேர்ட் இஃப் ஹீ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உள்ள தமிழ் வார்த்தை என்ன தெரியுமா? அதுக்கு சுவிசேஷத்தை வசனத்தை கேட்டும் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது சத்துரு அதை திருடி கொண்டு போய்விடுவான். வார்த்தை விதைக்கப்பட்டாச்சு, வார்த்தை வல்லமையாக தான் வந்திருக்குது. ஆனால் அந்த வார்த்தை புரியலைன்னா பிசாசு ஆண்டவரோட கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறான். நான் இவாட்ட இருந்து திருடிட்டு போயிடுவேன். அவனுக்கு அந்த வார்த்தை இருக்காது. எதனால இருக்காது? புரியாததுனால. புரியாதது யார் தப்பு? நம்ம தப்பு தான். இயேசு வேதத்தில் பேசின ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய வார்த்தை, மறந்துடக்கூடாது. ஏதோ அவர் குருட்டாம்போக்கில் சொன்னார். மாட்களை நம்ம வாசித்தோம்ல, நான் பாடுபட வேண்டும், சிலுவைக்கு போக வேண்டும், 3ஆவது நாளில் திரும்பவும் உயிரோடு கூட எழும்ப வேண்டும். அது வார்த்தை. அது உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிசாசு அதை திருடி கொண்டு போவான். அது எந்த வார்த்தையாக இருக்கட்டும். நீங்கள் வேத வசனத்தை படிக்கும்போது வேற எல்லையாவது திடீர்னு ஏதாவது கவலையோ பிரச்சனையான ஒரு காரியத்துக்கு நம்ம மனசு அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போகும். அந்த நேரத்தில் சொல்லணும், படிக்கும்போதே என் மனதை திருப்புங்க ஆண்டவரே. செய்தியை கேட்கும்போது வேற இடத்துக்கு போகும். இங்கே உட்கார்ந்து அவ்வளவு வார்த்தையும் கேட்டுட்டு
புரியலன்னா பிசாசு திருடிட்டு போயிடுவான். வீட்டில் போய் யோசித்து பார்த்தாலும் மனசில் வராது. புரியாத அந்த வார்த்தையை பிசாசு திருடி கொண்டு போய் விடுகிறான். போய்விட்டாச்சுன்னா அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியாது. விசுவாசிச்சாதான் பலன் நமக்கு, அதனாலே நன்மை உண்டாகும். நீதிமொழிகள்ல 1:7 ஒரு அழகான வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர் புரிஞ்சா என்ன புரியாட்டா என்ன, என்னமோ அவர் இயேசுநாதர் டைம் பாஸ்க்கு பேசுறார். ஆண்டவர் சொல்றார், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணாங்க. அது புரியல, பிசாசு அவங்ககிட்ட இருந்து திருடிட்டான். சில ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன், உலக ஞானத்தில் பயங்கரமாக இருப்பாங்க. அப்படி சயின்ஸ் பேசுவாங்க, மேக்ஸ் பேசுவாங்க. ஆனால் வேத வசனம்னு வந்தால் மூடத்தனத்தை தான் பார்க்க முடியும். ஏன்? அந்த வசனத்தை புரிகிற அளவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், படிப்பறிவில்லாத இருப்பாங்க. ஆனால் வசனத்தின் மேலே அவ்வளவு தாகம். கொடுங்க கொடுங்க கொடுங்க, சாப்பிட்றேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். படிப்பை வச்சு தேவன் பேசுகிறவர் அல்ல. உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், வசனத்தின் மேல இருக்கிற தாகத்தை வச்சு பேசுறாரு. இந்த இடத்துல மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லியிருக்கணும், நீங்க மூடர்டா, நீங்க போதகத்தை ஞானத்தை அசட்டை பண்ணிட்டீங்க. இவ்வளவு வல்லமையுள்ள வெளிப்பாடு, நான் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு சொன்னேன், புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவில்லை, அதை எடுத்துக்கொள்ள விரும்பலை நீங்க. அதான் அர்த்தம். சிலுவனா ரிஜெக்ட். பிரியாணிக்கு காது திறந்திருக்குது, சாப்பிட்றதுக்கு மற்ற காரியங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு காது திறந்திருக்குது. ஆனால் இந்த அருமையான இந்த சிலுவனா இல்லைல்ல, அது அலர்ஜி. அப்படிலாம் நம்மளால் இருக்க முடியாது. அப்போ உன் நிலைமை, உன்னுடைய வளர்ச்சி அப்படி தான் இருக்கும். என்னாச்சு? இயேசு சிலுவையில் அறையப்படுவார்னு அவங்க நம்பலை, அறையப்பட்டார். அவங்க இருதயம் துக்கத்தினால நிறைஞ்சிடுச்சு. அப்புறம் இயேசு பரிசுத்தாவியினாலே உயிரோடு கூட எழும்பினார். அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவங்களால நம்ப முடியல. பிசாசு வார்த்தையை திருடிட்டு போயிட்டான். உங்களுக்கு என்ன வார்த்தை வந்து அதை பிசாசு திருடினானோ அதுலேயே சோதனை வரும். மறந்துட வேண்டாம். புரியல அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் மரித்து போன இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். அப்பதான் இவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு, ஒரு பெரிய மகிழ்ச்சி. இவர்கள் மூலமாக அதே இயேசு பரமேறி போனார். இவங்க மூலமாக எல்லா இடங்களிலும் இயேசு பரவினார். இயேசு பரவினது காரணம், இயேசுவை குறித்து மேடை போட்டு இவங்க பட்டிமன்றம் நடத்தலை, ஆர்கியூ பண்ணி இது பண்ணல. எப்படி இந்த வசனம் விருத்தி அடைந்தது? பரிசுத்தாவியினுடைய வல்லமையினாலே. பணத்தினால இல்லை, பில்டிங் கிடையாது அவங்களுக்கு, வீடுகளில் தான் அந்த நாட்களில் அவங்க கூடினாங்க. எந்த ஒரு அரசியல் உதவியும் இல்லை. ஆனால் பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினாலே சபைகள் வளர்ந்து பெருகிற்று முதல் நூற்றாண்டில். இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யம் வளர்றதுக்கு சில வேளையில் பணம்லாம் உதவாது, பரிசுத்தாவியானவருடைய வல்லமை தான் வேணும். ஆமென். இந்த வல்லமை நம்ம மூலமாக அதிகமாக கிரியை செய்ய வேண்டும். இந்த பரிசுத்தாவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் மேலே அவர் ஊற்றப்பட்டார். ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் நிரம்பி இருந்தார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அவர் நிரம்பி இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம இந்த வேளையில் ஈடுபடுத்தி நம்ம பார்க்குறோம். இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து அவருடைய எடுத்துக்கொள்ளுதல் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இன்வால்வ்டாக இருக்கிறார்.
இயேசு பிறப்பு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 குறிப்புகள் இந்த வேளையில். இயேசு பரிசுத்தாவியானவராலே பிறந்தார். லூக்கா 1:35 வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். எப்படி நீ குழந்தை பிறப்பமா? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் வரும், உன்னிடத்திலிருந்து பிறப்பது பரிசுத்தமாயிருக்கும். ஆமென். உங்க மேல என் மேல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர். அதனால என்கிட்ட இருந்து வர்றது அசுத்தமா வராது, பரிசுத்தமா தான் வரும். அப்படியே அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட இருந்து, என் கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, என் கூட இருக்கிறவர். ஆமென். என்கிட்ட இருந்து வர்றது பரிசுத்தமா தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இயேசு பரிசுத்த ஆவியானவரால பிறந்தார், பரிசுத்த ஆவியானவரால வளர்ந்தார். He grew by the Holy Spirit or grew in the Holy Spirit. லூக்கா 2:40 வாசிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஆவியிலே பலன் கொண்டார், தேவனுடைய கிருபை இயேசுவின் மேலே இருந்தது. யாரெல்லாம் ஆவியில பலன் கொள்றோமோ அவங்க மேல தேவ கிருபையும் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் ஆவியானவருடைய செயல். 3வது, இயேசு பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி இருந்தார். 3:22 லூக்கா. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. இயேசுவை யாருன்னே தெரியாது ஜனங்களுக்கு. இயேசு ஒரு பிரசங்கமும் பண்ணல, ஒரு அற்புதமும் செய்யல. ஞான ஸ்நானத்துக்காக நிற்கிற, இன்னும் ஊழியத்தை ஆரம்பிக்கல. ஊழியம் எப்போ ஆரம்பிக்குது? பிசாசுனால சோதிக்கப்பட்ட பிறகு. ஆனால் அங்கே பிதாவானவர் பேசுகிறாரு, இவர் என் நேசகுமாரன், பரிசுத்தாவியின் மூலமாக. இதுதான் ஐடென்டிட்டி. சில வேளையில் நம்ம யோசிக்கிறோம், என் ஐடென்டிட்டி, என் அடையாளம் என்ன? இயேசுவுக்கு இருந்த அடையாளம் என்ன? ஊழியமே ஆரம்பிக்கல, ஒரு பிரசங்கம் கூட பண்ணல. நம்ம இப்போ சொல்லுவோம், அவர் பயங்கரமா அற்புதம் செஞ்சார், பயங்கரமான பிரசங்கம் எல்லாம் பண்ணியிருக்கிறார். பிதா எப்படி அடையாளப்படுத்தினார் தெரியுமா? ஊழியமே ஆரம்பிக்கல. ஆனா பிதாவுக்கும் இயேசுவுக்கும் தெரியும், அவங்க 2 பேருக்கும் என்ன உறவு இருந்ததுன்னு தெரியும். ஞானஸ்நானம் எடுத்து வெளியில வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். என் ஐடென்டிட்டி என்ன? ஒருவேளை என்ன ஊழியக்காரரா இப்போ உங்களுக்கு தெரியும். நான் மறக்கப்பட்ட போது என் பிதா என்னை பார்த்து பேசின வார்த்தை, நீ என் நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷர் மறக்கலாம், மனுஷர் பார்க்காம இருக்கலாம், ஆனால் மறைவில் இருக்கிறதான பிதா உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய ஆரம்பிக்க, ஒன்றுமே நடக்கலை, ஒரு ஊழியம் கூட செய்யலை. ஆனால் எதை வச்சு பிதா இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியம், அந்த பாச உறவு. அவர் ஊழியத்தை பார்க்கலங்க, அற்புதத்தை பார்க்கல, பிரசங்கத்தை பார்க்கல. நீ என் அன்புக்குள்ள இருக்கியா? என் அன்புக்குள்ள இருக்கியா? உங்களை பார்த்து இதே வார்த்தையை பேசுவார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்க குமாரத்தி ஆண்டவரே, என் மேல நீங்க பிரியமா இருக்கீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு அடையாளம். யுவர் ஐடென்டிட்டி, அடையாளம், இயேசுவினுடைய அடையாளம். அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஊழியம் செய்தார். அப்போஸ்தலர் 10:38.
நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். பரிசுத்த ஆவியினாலேயும் வல்லமையினாலேயும் இயேசு அபிஷேகம் பண்ணியிருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் ஒருத்தரை விட முடியாது. ஒரு ஆள் கூட தப்பி போகலை. ஆமென். அதே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் யாராவது அகப்பட்டிருக்கிறாங்களா? போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க தைரியமா. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். பலமுள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. ஒரு அருமை சகோதரனோடு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர், நான் வேலை செய்கிற இடத்துல அவ்வளவு போராட்டம், ஆண்கள் பெண்கள். அவர் சினி ஃபீல்டில் இருக்கிறார். பயமாக இருக்காங்க, போனாலே நான் விழுந்துருவேணும்னு ஆட்டம் காடுது அப்படின்னார். நல்லது தம்பி, உங்களுக்கு இந்த பயம் இருக்கிறது நல்லது. கடைசி வரைக்கும் இப்படியே ஆடிக்கிட்டு இருக்க முடியுமா? வேதத்தை எத்தனை தடவை படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். பாஸ்டர், நான் சபைக்கு ஒரு 2 வருஷம் வர்றேன், ஒரு தடவை படிச்சிருக்கேன்னார். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம்? ஒரு அதிகாரம் படிக்கிறேன் பாஸ்டர். தம்பி, இது போதாது, இது தாங்காது. ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படிங்க. வசனம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும். எதனால தரிகிடத்தம் ஆடிட்டு இருக்குது? இப்போ வேத வசனம் உள்ள இல்லை. அதனால உங்களுடைய நிலை எப்படி இருக்குது? பாவத்தை பார்த்து விலகி ஓடுறீங்க. குட், வெரி குட், நல்ல தீர்மானம். நான் வேலை செய்கிற இடத்துல அவ்வளவு அசுத்தமான காரியங்கள் நடக்குது, நான் அங்கே நிற்கிறதே கிடையாது. பரவாயில்ல, ஓகே. ஆனால் நீங்கள் வேதத்தை படிக்க படிக்க யோபு மாதிரி உங்கள் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவீங்க. வேற எந்த பெண்ணையும் நான் இச்சையாக பார்க்க மாட்டேன். என் கணவர் தவிர வேற யாரையும் நான் இச்சையாய் பார்க்க மாட்டேன். அப்போ இச்சை என்பது பாவம் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் இயேசு குஷ்டரோகி வந்தாரு. குஷ்டரோகி மேலே இயேசு தம்முடைய கையை வச்சார். குஷ்டரோகம்ன்றது பாவத்துக்கு அடையாளமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அங்கே கை குஷ்டரோகி மேலே பக்கத்தில் போய் ஏதாவது பட்டுச்சுன்னா அவங்க போய் கழுவணும், எத்தனையோ நாள் விலகி இருக்கணும், பாவம். ஆனால் இயேசு கை வச்சாரு. குஷ்டரோகிட்ட இருந்து பாவம் இயேசுட்ட வரல, இவர்கிட்ட இருந்து வல்லமை அவனுக்குள்ள போச்சு. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்குள்ள வளர வளர என்ன பாவமான சூழ்நிலைக்குள்ள நம்ம போனாலும் அதெல்லாம் சுத்தி இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பெரியவர். அங்க இருக்கிற இருளுக்குள்ள வெளிச்சம் தான் போகும், அங்க இருக்கிற இருள் எனக்குள்ள வராது. ஆமென். ஹல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? ஒரு குறிப்பிட்ட நிலவரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாவத்தை விட்டு ஓடும். குட் குட், கீப் இட் அப். ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ நாள் தான் சொன்ன மாதிரி நடுங்காமல் நம்மளுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் அங்கே போகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இயேசு பரிசுத்த ஆவியினால் அவர் நிரம்பி இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பிசாசின் வல்லமை ஒன்னையும் அவரால் இது பண்ண முடியாமல் போகல, எல்லாத்தையும் துரத்தினார் அவர். இயேசு மரிக்கும் போதும் ஆவியானவரோடு மரித்தார். இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. போன வாரம் தான் இந்த வசனத்தை வாசித்தேன். வாசிங்க, எபிரேயர் 9:14 வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர். நித்திய ஆவியினாலே அவருடைய மரணத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார். உங்களுடைய மனசாட்சி செத்த கிரியைகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிப்பார். எவ்வளவு நிச்சயம்!
அப்போ அடுத்தது மரணத்தில் இருந்தார். இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினதும் அதே பரிசுத்த ஆவியானவர். அதை மறக்கக்கூடாது. அதை இப்போ வாசிக்க வேண்டாம். ரோமர் 8:11 நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஏன்னா திருப்பியும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். திரும்பவும் பரத்துக்கு இயேசு எடுக்கப்படுகிறார். 7ஆவதாக எடுக்கப்படும் போதும் பரிசுத்தாவியானவருடைய மேகம் அங்கே வந்து மூடிருச்சு. அப்போஸ்தலர் 1:9 வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பிறப்பிலிருந்து இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் முடிவு அல்ல. ஆமென். ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் முடிவு அல்ல. அவங்க வந்து ஆக்கினைக்குள்ளாக இயேசுவை அறியாதவர்கள், வேண்டாம் என்று தள்ளினவர்கள், இயேசு வேண்டும் என்று பாவத்தை அறிக்கை பண்ணினவர்கள், நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அல்லது ஆளுகைக்காக தேவன் நம்மை ஜெனிப்பித்து அவரோடு கூட வைத்துக் கொள்ளுகிறார். இப்போ எப்படி இந்த 7 காரியங்களும் இயேசுவுக்கு அது அப்ளை ஆச்சோ, இதே 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அது அப்ளை ஆகிறது. ஆமென். அதான் பைபிள். எப்படி அப்ளை ஆகிறது நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். நாமும் ஆவியினாலே பிறக்கிறோம். எப்படி இயேசு ஆவியினாலே பிறந்தாரோ. யோவான் 3:8 வாசி. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினால் பிறந்தவன் எவனும் கர்த்தருடைய ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஒரு காற்றை போல இருக்கிறார். காற்றை போல தேவன் அவனை வழி நடத்துவார். கியர் மாத்திர மாதிரி அவ்வப்போது ஆவியானவர் கியர் மாற்றுவார். சில வேளையில் அன்பான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரும், சில வேளையில் கண்டிப்பான வார்த்தை வரும், கோபமான வார்த்தை வரும், சில வேளையில் தடவி கொடுக்கிற வார்த்தைகள் வரும். எப்படி ஒரே பாஸ்டர்கிட்ட இவ்வளவு உணர்வுகள் வருது? ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆமென். ஆமாம். போன வாரம் ஆஃபீஸில் இருக்கிற சில ஆட்களுக்கு சில காரியங்களை கொஞ்சம் அவங்ககிட்ட கடிந்து கொண்டேன். அப்போ ஒரு பிள்ளையை பார்த்து கேட்டேன், எம்மா நீ வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டேன். என் ரூமுக்கு வந்தா அவள் சொன்ன, பாஸ்டர் நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, நான் அதை வாங்கிக்கிறேன், எனக்கு தெரியும் அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை. அப்போ ஆவியில் நிரம்பி இருக்கும்போது இத்தனை உணர்வுகளை தேவன் வெளிப்படுத்துகிறார். அது நல்லது. சில வேளையிலே தேவன் எச்சரிப்பார், தேவன் கோபத்தோடு கூட பேசுவார், ஒரு காத்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போவார் ஆவியானவர் தேவ ஊழியர் மூலமாக. ஆவியினால் நிரப்பப்பட்டவன், ஆவியினால் பிறந்தவன் அப்படி இருப்பான். ஹல்லேலூயா. அதை சரியாக எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ இப்படி தேவ ஆவியானவர் கியர் மாற்றி ஷிஃப்ட் பண்ணி அவர் அவ்வப்போது இப்படியாக அவர் பேசுவார். ஒவ்வொரு விதத்தில் அவர் பேசுவார். இயேசு எப்படி ஆவியினாலே வளர்ந்தாரோ நம்மையும் ஆவியின்படி வளர அழைத்திருக்கிறார். எபேசியர் 4:15 வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளரும்படியாக, அப்படியே இருக்கிற நிலைமையில் இருக்கும்படியாக இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நான் நல்லா வளர்ந்துருக்கிறேன் பாஸ்டர்? கரங்களை நல்லா அசைச்சு காமிங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பிறந்த குழந்தையா இருந்தால் உங்களுக்கும் அவமானம், எனக்கும் அவமானம். ஹல்லேலூயா. இவங்க எத்தனை வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க? 10 வருஷம் வர்றாங்க. எப்படி வளர்ந்துருக்குறாங்க? இன்னும் ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கல. எனக்கு தான் வெக்கம் பயங்கரமாக பிடுங்கி தள்ளும். முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு விசுவாசி ஒரு தடவையாவது பைபிள் வாசித்து முடிச்சிடணும். ஆமோதிக்கிறவங்க ஆம்னு சொல்லுங்க.
ஒரு தடவை வாசிக்கணும்னா ஒரு வருஷத்தில் எத்தனை அதிகாரம் வாசிக்கணும் ஒரு நாள்? எத்தனை? 4. ஆமாம் சிஸ்டர் வசந்தி, நல்லது, உங்கள்கிட்ட இருந்து பதில் வருது, இங்கேருந்து வரணும். ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படிங்க. காலையில் 2 அதிகாரங்கள், படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு 2 அதிகாரங்கள் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. தொடர்ந்து கர்த்தருக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். இயேசு நிரம்பி இருந்தார். எபேசியர் 5:18 வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்ன பண்ணணும்? தொடர்ந்து சங்கீதங்களினாலே, கீர்த்தனைகளினாலே, ஞான பாட்டுகளினாலே. அங்கே என்ன வரும்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும்னு வரும். அது கொஞ்சம் தவறான மொழிபெயர்ப்பு. சிங்கிங் சாங்ஸ் அண்ட் ஹிம்ஸ் அன்டு ஒன் செல்ஃப். தங்களுக்கு தாங்களே பாட வேண்டும். நான் பாடணும்னா, நீங்கள்லாம் இருக்கணும்னா எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் பாட்டு பாடுவேன், நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் பாட்டு பாடணும். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் நல்லா ஆராதிக்கிறேன். எப்படி ஆராதிக்கிறேன்? பாட்டு போட்டு விட்டுருவேன், விட்டுட்டு அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஆராதனை கிடையாது. அவங்க பாடுறாங்க, நீ கச்சேரி கேட்டுக்கிட்டு இருக்க, ஆராதிக்கலை. நீ ஆராதிக்கணும்னா அந்த பாட்டு ஓடும்போது நீங்கள் பாடணும் அந்த பாட்டோட. அப்பந்தான் நீங்கள் உண்மையாக ஆராதிச்சு இந்த மாம்சத்தில் இருக்கிற வேண்டாத கிரியைகள்லாம் விலகி போகும். அல்லாட்டி நாள் முழுக்க வர்ஷிப் பாட்டை போட்டு விட்டுட்டு கச்சேரி கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். உங்களுக்குள்ள மாற்றம் பெருசாக வராது. நான் சில வேளையில் சில பாடல்களை போட்டு விட்டுருவேன். போட்டுட்டு அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், திருப்பியும் அதே பாட்டை ப்ளே பண்ணு. எதுக்காக? கச்சேரி கேட்கறதுக்கு இல்லை. அதே பாட்டை திருப்பியும் பாடு, அடுத்த பாட்டு திருப்பியும் பாடு, அவங்களோட பாடு, அங்கே கேசட்டோட சேர்த்து பாடு, நீ வாசித்துக்கிட்டே பாடு. அப்பந்தான் அது உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை, கிரியையை ஏற்படுத்தும். சில வேளையில் உங்களுக்கு மூட் கொஞ்சம் கச்சேரி கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ அமைதியாக போட்டு கேளுங்க, அந்த வார்த்தையை தியானிங்க. ஸ்தோத்திரம். ஞான பாட்டுகளினாலே, கீர்த்தனைகளினாலே பாடி ஆவியினாலே நிரம்பி இருங்கள். தேவன் சொல்லுகிறார், பி ஃபில்ட் வித் த ஸ்பிரிட். ஆவியினாலே ஊழியம் செய்யுங்கள். அது எங்க? அப்போஸ்தலர் 8:29 வாசிங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் ரதத்துடைய ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி ஓட வைக்கிறார், பலத்தை கொடுத்து. யாருக்கு கொடுப்பாரு? ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட பலத்தை கொடுப்பார். உட்கார்ந்துட்டு இருந்தது எனக்கு பலன் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டார். எழும்பணும் உட்கார்ந்த இடத்துல இருந்து. பி ரெடி, பி ப்ரிப்பேர்ட். நாம் போய் தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், என்னுடைய நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு உந்துதலோடு கூட போ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரதத்தோடு கூட சேர்ந்து ஓடக்கூடிய வல்லமையை தருவேன். பிரைஸ் காட். அப்போஸ்தலர் 13:2 வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பின ஊழியம். பவுலும் பர்னபாவும் அவங்க உலக வேலையில் இல்லை, ஏற்கனவே ஊழியம்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சு பாட்டு பாடி ஜோம் பண்ணி விண்ணப்பங்களை ஏறெடுத்து அடுத்தது என்ன பண்ணாங்க? அதோட என்ன வருது வார்த்தை? உபவாசம் பண்ணின போது நான் இவர்களை அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து அனுப்புங்கள். இப்போ அவங்க சினிமா எடுத்துட்டு இல்லை, பவுலும் பர்னபாவும் ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் வெளிப்படுத்துகிறாரு, இது வரைக்கும் நீங்கள் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சீங்க, நான் உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறேன்? புறஜாதிகள் மத்தியில் போய் ஊழியம் செய்யும்படியா. எப்போ வெளிப்படுத்துகிறாரு? ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணும்போது
தேவன் வெளிப்பாடுகளை தருகிறார். இதனால்தான் ஃபாஸ்டிங் அவ்வளவு முக்கியமானது. கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறார். பவுலும் பர்னபாவும் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணலைன்னா கர்த்தர் அழைச்ச இந்த அழைப்புக்குள்ள அவங்க போயிருக்க மாட்டாங்க. யாருக்கு? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. தேவன் பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பிரதானமாய் வைத்திருந்த ஒரு நோக்கம் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம். இவர் யூதர் தான், புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு அழைச்சார். பவுலுடைய ஊழியத்தினுடைய சக்சஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாரம். ஏன் யூதர்கள், ஏன் ரத்தம் ரட்சிக்கப்படணும்? ரத்தம்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு தேச பக்தியில் சொல்லிட்டேன் நான். எப்பெல்லாம் யூதர்கள் மத்தியில் போய் பவுல் பிரசங்கம் பண்ணி அங்கே போய் ஊழியம் செஞ்சாரோ அடியோ அடி வாங்கினார். வாஸ்து பாருங்க அப்போஸ்தலர் நடபடிகள். அப்படி உபத்திரவம். ஆனால் புறஜாதிகள் மத்தியில் போய் ஊழியம் செஞ்ச போது அவங்க பவுலை அவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. உங்களுக்கு தெரியணும் என் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரியணும். ஆமே. என்னை கிரீஸ் தேசத்தில் பாஸ்டர் ரூஃபஸ் உங்கள் பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, $10,000 அமெரிக்க உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு அவங்க என்னை கூப்பிட்டாங்கன்னா, ரோஸ் ஆஃப் ஷேரனில் எனக்கு அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. நான் கிரீஸுக்கு போனேன்னா தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் எனக்கு தர்ம அடி விடும். ஆமே. பணம் முக்கியம் இல்லை, ஊழியத்தில் கர்த்தருடைய ஆவியானவருடைய வழி நடத்துதல் தான் முக்கியம். ஆமே. அப்போ நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்னபாவையும், இது என்ன ஊழியம்? புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணுகிற ஊழியம். அங்க போனாங்க. இந்த 12வது அதிகாரத்துக்கு அப்புறம் புறஜாதிகள் மத்தியில் பயங்கர சக்சஸ். ஆனா எப்பப்போ பவுல் யூதர்களுக்கு பிரசங்கம் மண்டம் போறாரோ கல்லடி தான். 5 தடவை அடிக்கப்பட்டேன் எழுதுவார் 2 கொரிந்தியர்ல. யார் அடிச்சாங்க? இந்த யூதர்கள் ஏவி விட்டு அடிச்சாங்க. பாவம். அடி வாங்கினாலும் பவுலால அந்த ஆத்ம பாரத்தை இது பண்ண முடியல. ஊழியத்துக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சாரு. இஸ்ரவேல் தேசத்தை விட்டு இயேசு வெளியில வரல. ஏன்னா அவருக்கு தெரியும் பிதா அவருக்கு வைத்ததான எல்லை. இயேசு இன்னைக்கு என்ன, அப்போ இயேசு அந்த எல்லைக்குள்ள இருந்தாரு. அந்த முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அவர் கலக்கிட்டார். ஆமென். அதே மாதிரி இயேசுவின் சீஷர்களுக்கு சொன்னார், இயேசு போகாத உலகமெங்கும் போங்கன்னார். அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணார். ஸ்தேவானை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். நம்ம சென்னை பட்டணத்தில் ஊழியம் செய்தார் அருமை ஸ்தேவான். அந்த இடத்துல ஊழியம் செய்யும்போது பெரிய ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. தேவன் என்ன வச்சிருக்கிற இந்த இந்திய தேசத்தை விட்டுட்டு அமெரிக்காவில் எனக்கு $50,000 கூட கொடுக்கலாம், நான் நல்ல இங்கிலீஷ் பேசலாம். கர்த்தர் என்னை வச்ச இடத்துல இல்லாமல் நான் போனேன்னா என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி. பணம் கூட கிடைக்கலாம், பணம் முக்கியமல்ல. தேவனுடைய சித்தத்தை செய்தோமா, அவர் விரும்புகிற காரியத்தை நடப்பித்தோமா. நீங்க தேவ சித்தத்தை செய்யும் போது சில வேளையில மாலை போட மாட்டாங்க, அதுல பாடுகள் வரும். பாடுகள் மத்தியிலே தேவனுடைய உயர்வும் வரும். பாடுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல பேதுருவுக்கு பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. நான் வளர்ந்து வருகிற அந்த பருவத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு இந்தியாவில் இருக்கணும்னே ஆசை கிடையாது. நான் சில நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிட்டு வந்தேன். ஐ டென்ட் லைக் இந்தியா, ஒன்றுமே பிடிக்கல எனக்கு. அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்த பிறகு
ஆனால் ஆண்டவர் என்னோட பேசினார், நீ இந்தியாவில் ஊழியம் செய்யணும்னா நீ இந்தியாவை நேசிச்சாதான் ஊழியம் செய்ய முடியும். அன்றைக்கு என் ஜெபம் மாறினது. ஹல்லேலூயா. ஒரு இடத்தை நேசிக்காம அங்கே ஊழியம் செய்ய முடியாது. எப்படி அன்பு வரும்? அப்போ நான் சொன்ன, ஆண்டவரே என்ன நீங்கள் இதுக்காக அழைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் செய்வோம் ஆண்டவரே. இந்த இந்திய தேசத்தையும் என் ஜனத்தையும் நான் நேசிப்பேன். இது ஆவியானவரால் வர்றது. விரும்பாதவங்க ஈஸியாக போயிடலாம், தேசத்தை விட்டு போயிடலாம். இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க, பிரெயின் ட்ரெயின் அப்படின்வாங்க. ஈஸியாக போகலாம், மாம்சத்தில் போகணும், இல்லாட்டி பணம் சம்பாதிக்க போகணும், யாரையும் குறை சொல்லலை. ஆனால் தேவன் ஒரு மனிதனை அழைத்தால் அந்த இடத்துல கனி உண்டாகும். தேர் வில் பி ஃப்ரூட். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் மத்தியிலே அப்போஸ்தலன் ஆகிய பவுல் புறஜாதியார்கள் மத்தியிலே செய்த ஊழியத்திலே பலத்தை எழுப்புதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தேவான் மரிக்கும் போதும் ஆவியானவர் அங்கே கூட இருந்தார். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் இயேசு நிற்கிறத பார்க்குற, எங்கே போகிறேன்னே தெரியலன்னு சொல்ல வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமைக்குள்ளே நான் போக போகிறேன். இயேசு எப்படி தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ இவரும் பரிசுத்த ஆவியினாலே ஒப்பு கொடுத்தார். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. 6வது குறிப்பு மிக முக்கியமானது. இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நம்மை உயிரோடு கூட எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யாரா? ஆவியானவர். அதே ஆவியானவர் உங்களையும் எழுப்புவிப்பார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற சில வல்லமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய வல்லமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம் பவர். ஒரு பாம்பை இங்கே போட்டால் நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிடும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய பவர், பாம் பவர். செத்து போக வைக்கிறதுக்கு தான் பாமால முடியும், உயிரோட எழுப்பாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இந்த வல்லமை செத்து போன ஆளையும் உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை தான் ஆவியானவருடைய வல்லமை. ஒரு டாக்டரால் மேக்சிமம் என்ன பண்ண முடியும்? கேன்சர் பேஷண்ட்டோ என்ன டெர்மினல் இல்னஸ் உள்ள பேஷண்ட்டை கொண்டு வந்து ட்ரீட் பண்ணிட்டு கடைசியில் அவ்வளோதாங்க, முடியாது, ஜீவன் போயிடுச்சு, இறைவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இறந்து போன ஆளையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆமென். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீ தடுமாறி கஷ்டப்பட்டு பரிசுத்த வாழ்க்கையில தடுமாறி கொண்டு இருக்கும்போது சாவுக்கேதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ போராடி கொண்டு இருக்கும்போது இந்த பாம் பவரை விட பெரிய பவர் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவருடைய வல்லமை. எந்த சோதனையிலிருந்தும் அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவரை நீ நம்பு. இல்லைங்க, இது பாஸ்டர் ரூஃபஸ்னால மாத்திரம்தான் முடியும், சபையில் இருக்கிற சில பேரால தான் ஜெயமாக வாழ முடியும். என்னை அழைத்த அதே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள வைப்பார். His power is greater than the bomb power or the bullet power. புல்லட் பவர் சாகடிக்கும், பாம் சாகடிக்கும், அருவாள் கத்தி சாகடிக்கும், உயிரோடு எழுப்பாது. இந்த ஆவியானவருடைய வல்லமை உயிரோடு கூட எழுப்பும். The power of God மரிச்சு போனதையும் உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதற்கு அவரே அதை செய்வார். பரமேறி போகும்போது
பரிசுத்தாவியினுடைய மேகம் அவரை மறைத்து கொண்டு போய்விட்டது. உங்களையும் என்னையும் அதே ஆவியானவர், we will be taken up by that spirit. பரிசுத்தாவியானவராலே. வெளிப்படுத்தினல் விசேஷம் 4 இங்கே ஏறி வா, 1வது வசனம் 2வது பகுதியில், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்கே ஏறிவான்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன நடக்குது? உடனே ஆவிக்குள்ளானேன். இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம் வாரும். ஆவியும் மனவாட்டியும் என்ன சொல்றாங்க? ஆமென், வாரும். அந்த நாள் வரும், நம்ம சரீரம் மறுரூபமாகும், லைட்டாகும், எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு கூட மத்திய ஆகாயத்திலே இயேசுவோடு கூட நாம் இருப்போம். வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் பிறப்பில் ஆவியினாலே பிறந்தவர்கள் அப்பொழுதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் ஆவியானவரோடு கூட உள்ள வாழ்க்கை. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம் இந்த நேரத்தில். தேங்க்யூ, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, உம்மால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. பரிசுத்தாவியே, பரிசுத்தாவியே, எழுந்தருளிடுமே, எழுந்தருளிடுமே, என்னை நிரப்பிடுமே. மண்மயமான மக்கிய சரீரத்தில் சக்தி பகரணுமே. வல்லமை பொழிந்திடுமே. பரிசுத்தாவியே, எழுந்தருளிடுமே, எழுந்தருளிடுமே, எம்மை நிரப்பி. கர்த்தருக்காக கொடுப்போம் இந்த வேளை. மண்மயமான மக்கிய சரீரத்தில் சக்தி பகரணுமே. வல்லமை பொழிந்திடுமே. மேல் வீட்டறையில் சங்கமித்த பூர்வ பிதாக்கள் மேலே, மேல் வீட்டறையில் சங்கமித்த பூர்வ பிதாக்கள் மேலே, அக்கினி நாவுகளால் அன்பினை பொழிந்து அபிஷேகம் செய்தவரே, அபிஷேகம் பொழிந்திடுமே. அடிமைமே, அபிஷேகம் பொழிந்திடுமே, அபிஷேகம் பொழிந்திடுமே. அடிமைமே, அபிஷேகம் பொழிந்திடுமே. பரிசுத்தாவியே, எழுந்தருளிடுமே, எழுந்தருளிடுமே, எம்மை நிரப்பிடுமே. மண்மயமான மக்கிய சரீரத்தில் சக்தி பகரணுமே. வல்லமை பொழிந்திடுமே. பிரபஞ்ச ஆசையாலே என்ற ஜகரை பரிச்சித்த சத்ருவினை, தகத்திட்டிருந்த நாதனில் இருந்த பரிசுத்தாவியே, ஜெயம் பெற செய்திடுமே. அடிமையை ஜெயம் பெற செய்திடுமே, ஜெயம் பெற செய்திடுமே. அடிமையை ஜெயம் பெற செய்திடுமே. பரிசுத்தாவியே, எழுந்தருளிடுமே, எழுந்தருளிடுமே, என்னை நிரப்பிடுமே. மண்மயமான மக்கிய சரீரத்தில் சக்தி பகரணுமே. மண்மயை பொழிந்திடுமே. கிறிஸ்துவை மரித்தோரிடமிருந்து எழுப்பின பரமபிதா ஆவியே,
சாவுக்கேதுவான சரீரமாம் என்னையும் உயிர்த்திட செய்பவரே, உயிர்த்திட செய்திடுமே, அடிமைக்கும் உயிர் மிஞ்சி தந்திடுமே, உயிர்த்திட செய்திடுமே, அடிமைக்கு உயிர் மிஞ்சி தந்திடுமே. ஓ பரிசுத்தாவியே எழுந்தருளிடுமே, எழுந்தருளிடுமே, எம்மை நிரப்பிடுமே. மண்மயமான என் மக்கிய சரீரத்தில் உம் சக்தி பகரணுமே, வல்லமை பொழிந்திடுமே. கரங்களை தட்டி எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி இயேசு நிரப்பப்பட்டது போல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்த ஜனங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் மறுபடியும் நாம் சந்திக்கும் வரை தேவன் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. ஆமென். இன்றைக்கு சாயங்காலத்திலே நந்தனம் OMCAல வைத்து அனைத்து பெந்தைக்கோஸ்தே சபைகளும் ஒன்றாக இணைகிற ஒரு பெந்தைக்கோஸ்தே ஆராதனை 4 மணிக்கு அங்கே நடக்கும். 4 to 5 மணி வரைக்கும் சகோதரிகள் ஜெபம் நடத்துவார்கள். 5 மணிக்கு அப்புறம் மூத்த ஊழியர்கள் இதிலே ஜெபம் நடத்துவார்கள். நானும் அந்த கூட்டத்தில் இருப்பேன். விரும்புகிறவர்கள் அதிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். இங்கே கப்பிள்ஸ் மீட்டிங், யூத் மீட்டிங், சிங்கிள்ஸ், சில்ட்ரன் அந்த மீட்டிங் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.